வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம், முதல் பாதம் ரிஷப ராசி சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாயிடுவாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியாக இல்லாததுனால எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருந்து தன்னுடைய திறமை வெளிப்படுத்த முடியாமல் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் எல்லாமே சாதகம்தான். முயற்சி செய்தால் சரியாயிடும், முயற்சி செய்தால் முன்னுக்கு வந்துடுவோம், வாஸ்தவம் தானுங்க. முயற்சி மட்டும் இருந்தால் போதாதுங்க, முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லை. முயற்சி என்னவோ 10 பிள்ளைங்களும் முயற்சி செய்ய தான் செய்கிறாங்க, ஆனாலும் 10 பிள்ளைகளும் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போது முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும். நமக்கு நேர காலங்கள் சாதகமாக இருக்கா இல்லையான்றது ஒன்று இந்த மாதிரி மாத பலன்களை நம்ம பார்த்துக்கிடணும், இல்லையா நம்மளுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடணும். ஒரு ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் வர்றதில்லைங்க. நான் உட்பட எல்லாருமே மாத பலன் அப்படின்னா கிரக அமைப்புகள், இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் பலன் சொல்கிறோமே தவிர யாரும் யாருடைய சுய ஜாதகத்தை வச்சு பலன் சொல்கிறதில்லை. இந்த மாத பலன்கள் அப்படின்றது 40லிருந்து 50% நீங்கள் எடுத்துக்கிடலாம். இதை வச்சு மட்டும் 100% ஒரு செயல் செய்திட வேண்டாம். இப்போ மேசராசிக்கு நான் பலன் சொல்கிறேன், இல்லை கன்னிராசிக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மேசராசியில் பிறந்தவருக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போது இந்த மாதத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு தான் ஒரு ஜோதிடரால் பொது பலனில் சொல்லிட முடியும். அப்போது சுய ஜாதகத்தை வச்சு தயவு செய்து ஒரு முடிவு பண்ணுங்க. அதுபோக வரக்கூடிய ஆவணி மாதத்தில் பிரமாதமான மாற்றங்கள் நிறைய உண்டு. 5ஆம் தேதி ஆவணி மாதம் 5ஆம் தேதின்னு சொல்லக்கூடிய நாளில் சுக்கிர பகவான் கடக சுக்கிரன் ஆகிறாரு. ஆவணி மாதம் 9ஆம் தேதி சிம்மத்தில் புதன் மாறுறாரு. ஆவணி மாதம் 26ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னி ராசிக்கு வராரு. ஆவணி மாதம் 29ஆம் தேதி துலா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் துலா ராசிக்கு வராரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் நிறைய உண்டு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் மாத தொடக்கத்தில் ரிஷப ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம், உடலஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது பாவகத்தில் இருக்கார். இந்த மாத தொடக்கத்தில் 5ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. 2வது பாவகன் தனஸ்தானம், தனஸ்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2வது பாவகத்திலே இருக்கார். இதுக்கு முன்னுக்கு ராகுடைய சாரத்தில் இருந்தார் குரு பகவான். நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் மாற்றங்களை தரலை. உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லாமல், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் நிறைய ரிஷபராசியில் பிறந்தவங்க ஒரே இடத்துல இருந்தது நம்ம பார்த்துருந்துருப்போம். இந்த ஆவணி மாதம் முதல் தேதியிலிருந்தே ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் சரியாக 80 டிகிரியில் இருக்கார். அப்போ குரு பகவானோட தேவகுருவோட அசுர குரு சேர்ற நேரம் தானுங்க ஆவணி மாதம் 1ஆம் தேதி. அப்போ ஆவணி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் கூட. தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் சுக்கிர பகவானும் இணைஞ்சிருக்கிற ஒரு நேர காலம். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார அந்த கடனை கட்டிவிடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை இந்த பிரபஞ்சம் தந்துடும். நான் முதல்ல சொன்ன மாதிரி
நேர காலங்கள் மட்டும் ஒருத்தருக்கு சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டியாக இருந்தாலும் அரசன் ஆகிடுவாங்க. அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்துருவாங்க. நிறைய நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசியாதிபதி 2வது பாவகத்தில் இருக்கிறது நமக்கு சிறப்பு. 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனும் தன்னுடைய சுய சாரத்தில் இருக்கிறது நமக்கு சிறப்பு. இதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். 1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ளே நம்ம கடனை கட்டிவிட முடியுமா அப்படின்னு நான் சொல்லலையே. கிணத்துல போட்ட கல் மாதிரி நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்தா போதுமானது. பொதுவாக இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க எனக்கு யாராவது உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே நிச்சயமாக நினைக்க மாட்டாங்க. எனக்கு யாரும் உதவியெல்லாம் செய்ய வேண்டாம், நான் எப்படியாவது நான் கையூனி கரணம் போட்டு மேலே வந்துடுவேன், என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு மட்டும் வந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க. அப்போது இது உங்களுக்கான நேரம் தானுங்க. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் தரப்போகுது. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 2 கூடிய கிரகம் இருக்கார் இல்லைங்களா, தனஸ்தானாதிபதி. அவர் 9ஆம் தேதி, ஆவணி மாதம் 9ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில், 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய பிரமாதமான நேரம். சுபஸ்தானத்தில் சுபஸ்தானாதிபதியோட புதன் ஆதித்ய யோகமாக தனஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் வரக்கூடிய அற்புதமான நிகழ்வு. ஆவணி மாதம் 9ஆம் தேதி, ஆவணி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 26ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான ஒரு நேரம். ஆவணி 9லிருந்து 26ஆம் தேதி வரை எந்தெந்த விஷயத்துக்கு பிரமாதமான நேரம் அப்படின்னா, நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேனுங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மனநிலை, ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் கிடையாதுன்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும். பொருளாதார ரீதியாக சங்கடப்பட்டு இருக்கிறனுங்க, வாங்கின பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறனுங்கன்னு சொல்கிறவங்களும் இந்த ரிஷபராசியில் இருக்காங்க. கொடுத்த பணத்தை வாங்க முடியலையே அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களும் இந்த ரிஷபராசியில் இருக்காங்க இல்லையா? அது அவங்களுடைய பிரார்த்தம். இந்த நேரத்தில் உத்தியோக உயர்வு ஃபஸ்ட்டு உத்தியோக உயர்வு, அதில் மாற்று கருத்து கிடையாது. சார் எந்த வகையில் உத்தியோக உயர்வு ஏற்படுது, அதுக்கு எனக்கு ஆதாரம் என்ன சார் அப்படின்னா, தனஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதியும் ஒரே பாவகத்தில் இணைந்து ரிஷபராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு. ரிஷபராசிக்கு 10வது பாவகத்தை தனஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதி மட்டும் பார்க்கல, குரு பகவான் சேர்ந்து பார்க்கிறார். அப்போது அந்த தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ரிஷபராசிக்கு 10வது பாவகம். 10வது பாவகத்தில் ராகு இருக்கிறார். ராகு போல் கொடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாது, கேது போல் கெடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ராகு இந்த தருணத்தில் ரிஷபராசிக்கு பரிபூர்ணமாக நல்லவராகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது குபேரர் அவதரித்த நட்சத்திரம், நிறைய பேருக்கு தெரியும். புரட்டாதி நட்சத்திரத்தில் சரியா 325 டிகிரியில் ராகு பகவான், அற்புதமான ஒரு சூழல் என்னன்னா, குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு குரு பகவானுடைய பார்வை மட்டும் இல்லை, சூரிய பகவானும் செவ்வான்ற பாருங்க புதன், இந்த 2 கிரகங்களுடைய பார்வையும் பெறுறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உத்தியோக உயர்வு ஏற்படுறது உறுதி. வேலையே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குன்னு சார், எங்கே சார் உத்தியோக உயர்வு? ஒரு புதுமையான வேலை உருவாக்கி கொடுக்கும். அதுபோக கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு 2 வருஷம் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மேலே போகவே முடியலைங்க, வாழ்வாதாரத்தில் பலவிதமான சிக்கல் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா 100% இது உங்களுக்கான நேரம் நினச்சிக்கிடுங்க. மண்ணில் போடக்கூடிய விதையை முட்டி மோதி மேலே வந்துடுது நம்ம மனசால் இல்லையா? முயற்சி செய்யுங்க. உழைப்புன்ற விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது 100% வளர்ச்சின்ற விருட்சம் வந்து தானே தீரணும். இந்த நேரம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. ஒரே ஒரு படி நீங்கள் முன்னுக்கு வைங்க, இந்த பிரபஞ்சம் 10 படி உங்களை முன்னுக்கு தள்ளும். ஏன்னா கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குங்க. அதுக்காக தான் சொல்கிறேனுங்க, சும்மா உங்களை உசுப்பேத்துறதுக்காக நான் சொல்லலைங்க. நான் உங்களை உசுப்பேத்துறதா நினச்சா கூட நினச்சிக்கோங்க. ஆனால்
செயல்படுத்திட்டு சொல்லுங்கள். நடந்தது நடக்கலை, சாதித்தேன் இல்லை சாதிக்கலை, செயல்படுத்திட்டு சொல்லுங்கள். அது போக சில பேருக்கு மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாத தொடக்கத்தில் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. இந்த ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் 2வது பாவகத்தில் இருக்கார். ரிஷப ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் செவ்வாய், திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சந்திர பகவானுடைய சாரம், செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கார். சந்திர பகவானுடைய சாரத்தில் செவ்வாய் இருக்கார். அந்த சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பார். உங்கள் ராசியிலே தான் அந்த மாத தொடக்கமே. அதனால் ஒரு சில நண்பர்களுக்கு, இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 4 வருஷமாக ஒரு வீடு வாசல் வாங்கணும்னு போராடிட்டு இருக்கிறேன், வாங்க முடியல. இடம் வாங்கணும்னு போராடிட்டு இருக்கேன், செய்ய முடியல. இல்லை வாங்கின இடத்துல கோளாறு இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, பலவிதமான சிக்கல் இருக்குது. வாங்கி போட்ட சொத்தை விற்க முடியல. இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியல. மனை சார்ந்த அந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகிறதுக்குண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ளார ஏற்படுத்தும். வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த நல்ல நேரம் தானுங்க, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணமானது, உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கிறார். வக்ரகதியில் இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனிதான். அப்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 336 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 3வது பார்வையை உங்கள் ராசியை பார்க்கிறார். நல்ல நிகழ்வு நிறைய இருக்குது. முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக பிரமாதமான ஒரு வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் ஏற்படும். அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி என்ன சார் எதிர்பார்ப்பு இருக்க போகுது எங்களுக்கு அப்படின்னா, எதிர்காலம்ன்றது என்னன்றது நான் தெரிஞ்சுக்கிடணும். அடுத்த வருஷம் நான் எப்படி இருப்பேன், அடுத்த மாதம் நான் எப்படி இருப்பேன், ஒவ்வொரு வயசுக்கு உண்டான ஒரு பலன் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. அதுக்காகவே இந்த சாதக புத்தகத்தை நான் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆயுள் கால சாதகம் இது, ஆயுள் கால பலன் கொண்ட சாதகம். இந்த சாதக நோட்டு இது டைரி கிடையாது, ஒருத்தருடைய ஜாதக நோட்டு. இந்த ஜாதக நோட்டை நான் கொடுக்கக்கூடிய பலன் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசைக்குண்டான பலன், வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய அந்த தசையில் வரக்கூடிய புத்திக்குண்டான பலன். சூரிய தசையில் சூரிய புத்தி என்ன நடக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒருபடி மேலே உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறார், பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா? அப்போது அந்த தன்மை அறிந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் எப்படி இருக்கும், அந்த கிரகத்துக்குண்டான பலன் இந்த சாதகத்தில் எழுதி கொடுக்குறேன். உங்களுடைய கட்டத்தில் எந்த மாதிரி கிரகம் இருக்குது, அதுக்கு என்ன பலன், அவருடைய தசை வரும்போது எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்ன்றது முழுமையாக இந்த சாதகத்தில் எழுதி தரணுங்க. ஒருத்தருடைய சாதக நோட்டு 116 பேப்பர் இருக்கும் ஒருத்தருடைய சாதக நோட்டில். இதுதான் ஒருத்தருடைய சாதக நோட்டு. இது நான் விளம்பரப்படுத்துறதுக்காக நான் இது செய்யலை, சரியா? வாழ்க்கை அப்படின்றது பொக்கிஷமானது. ஒவ்வொரு தருணத்தையும் நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். ஒரு சிறப்பான வாழ்க்கையும் வாழ்வாதாரம் நமக்கு அமையும். எத்தனையோ பேருக்கு அந்த நல்ல நேரகாலங்கள் அது தெரியாமல் அந்த நல்ல நேரத்தை நம்ம தாரவாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு செயல் யாரும் செய்திடக்கூடாதுன்றதுக்காக, உங்களுடைய எதிர்காலம்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானுங்க இந்த சாதகம் எழுதி கொடுக்குறேனுங்க. பயன்படுத்திக்கிடுங்க, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிடுங்க. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.